ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். சோனி அப்படின்ற பிராண்டை பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் இப்போ நிறைய பேருக்கு சோனியை ஒரு ஆடியோ ப்ராடக்டாக, ஸ்மார்ட் டிவி, மொபைல் கேமரா சென்சார், டிஎஸ்எல்ஆர் கேமராவில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டாக தான் தெரியும். பட் சோனியுடைய மொபைல் ஃபோன்ஸை பற்றி கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் சோனியுடைய எரிக்ஷன், சோனி எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ் எல்லாம் நிறைய பேருடைய ஃபேவரட் மாடலாகவே வந்திருக்கும். அப்படி மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் டாப்பில் இருந்த சோனி இப்போ காணாமல் போனதுக்கான காரணம் என்ன? சோனி மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் காலியான அந்த கதையை பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சோனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு ஜப்பான் பேஸ்டு கம்பெனி. 1946 அப்போலேருந்தே இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்லாம் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஃபெமிலியரான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்மேன் தான். ஸோ 1978 கொண்டு வந்து அந்த வாக்மேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம பேர் எடுத்து கொடுத்தது. இப்போவுமே நிறைய பேருக்கு சோனியுடைய வாக்மேனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல பாப்புலரான ப்ராடக்ட் அதை சோனி கிட்டே இருந்து. அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணாங்க. அவங்களுடைய வீடியோ கேமராஸு, ஓவர் ஹெட்ஃபோன்ஸு, மெயினாக கம்ப்யூட்டர்லாம் கூட லான்ச் பண்ணாங்க. பட் மொபைல் ஃபோன் மார்க்கெட்டுக்குள்ளே சோனி எப்போ உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 தான். 2001 சோனி எரிக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கொலாப் பண்ணி ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. சோனி எரிக்ஷன் P68i அப்படின்ற நேமில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன்ஸை இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இந்த மொபைல் ஃபோன் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு பெருசாக சக்ஸஸ் கொடுக்கல. அண்ட் இந்த ஃபோன் மட்டும் இல்லை, 2001 2003 வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண ஃபோன் எதுவுமே அவங்களுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகலை. பட் 2003 அவங்க எடுத்துகிட்டு வந்த சோனி எரிக்ஷன் K700i அப்படின்ற இந்த ஃபோன் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்துச்சு. ஆக்சுவலி அந்த டைமில் டாப் பிராண்டாக இருந்த நோக்கியா, மோட்டோலா, பிளாக்பெரி இந்த மாடல் ஃபோன்ஸுக்கு அடுத்தபடியாக சோனியுடைய ஃபோன்ஸ் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு சோனி அப்படின்ற பிராண்ட் உள்ளே இருக்குது, மொபைல் ஃபோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. நிறைய பேர் சோனியுடைய மொபைல் ஃபோன்ஸையும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல பேரும் கிடைச்சது, நல்ல சேல்ஸும் ஆச்சு. இதனுடைய ஹெல்ப் மூலியமாக 2004 ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ஜோனுக்குள்ளே அவங்க என்டர் ஆகிறாங்க. 2004 தான் ஆக்சுவலி சோனியுடைய ப்ராஃபிட்டபுளான மார்க்கெட் அப்படின்றது ஆரம்பிச்சது. அண்ட் 2004 அப்புறமா அவங்க நிறைய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. கேமரா சைடில், மியூசிக் சைட்லலாம் நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் 2005 அவங்க லான்ச் பண்ண சோனி எரிக்ஷன் K750i அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சேலை, நல்ல ஒரு பாப்புலரான நேம் எடுத்து கொடுத்துச்சு. அண்ட் மெயினாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான கேமராலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த VGA கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க யூஸ் பண்ண அந்த 2 மெகாபிக்சல் கேமரா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சு. அதனால் இந்த ஃபோன் வந்து நல்லாவே பாப்புலராகவும் போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண நிறைய ஃபோனில் கேமரா சென்ட்ரிக்காக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. 5 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் மாதிரியான கேமராலாம் யூஸ் பண்ணாங்க. அண்ட் கேமரா சைடில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ அவுட்புட்டுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் கேமரா சைடில் சோனி ஓரளவுக்கு நல்ல பேரை எடுத்துக்கிட்டே இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே 2005 அவங்களுடைய வாக்மேன், ஃபேமஸான வாக்மேனையும் மொபைல் ஃபோனையும் கம்பைன் பண்ணி சோனியுடைய வாக்மேன் மொபைல்ஸை லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கம்பேட்டபிலிட்டியோட இந்த ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மியூசிக் லவர்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலராக போச்சு. நிறைய மியூசிக் லவர்ஸ் வந்து சோனியுடைய இந்த வாக்மேன் சீரிஸ்க்கான மொபைல் ஃபோன்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க. இதுலேயுமே நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே போனாங்க. நிறைய சாங்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் பெரிய டிஸ்பிளே கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டச் ஸ்க்ரீன் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி போனதுனால 2004 2007 வரைக்கும் நல்ல ஒரு ஏறுமுகமாகவே போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ஜோன். அதுலேயும் 2007 பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ப்ராஃபிட் ஜோனில் இருந்தாங்க. பட் அதே 2007 தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆனாங்க ஆப்பிள் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனான iPhone 1 அப்படின்ற இந்த ஃபோன் அவங்களுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஃபோன் பீப்புள்ஸ் மத்தியில் ரொம்பவே நல்ல பேர் எடுத்துச்சு. அண்ட் ஆப்பிளுக்கான ஒரு தனி இடத்தையும் இந்த ஃபோன் ஆக்சுவலி அந்த டைமில் பிடிச்சு கொடுத்தது. அண்ட் அதே 2007 தான் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீட்டா வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் 2008 கூகுள் அஃபிஷியலாகவே ஆண்ட்ராய்டையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆண்ட்ராய்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததும் நிறைய பேர் ஆண்ட்ராய்டுக்கு அடாப்ட் ஆகிட்டு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்த மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு அடாப்ட் ஆகிட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸோட மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அந்த நேரத்தில் சோனி பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு ஆண்ட்ராய்டோட அடாப்ட் ஆகாமல் இருந்தது. ஆண்ட்ராய்டோட அடாப்ட் ஆகாமல் அவங்க நார்மலாக உங்களுடைய எரிக்ஷன் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பியன் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு போட்டியாக கொண்டு வரோம் அப்படின்ற பேரில் எக்ஸ்பீரியா மாடல் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய ஃபஸ்ட்டு சோனி எக்ஸ்பீரியா X1 அப்படின்ற இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டுக்கு போட்டியாகவே மைக்ரோசாஃப்டோடைய விண்டோ ஓஎஸோட எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட. பட் இந்த விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் இருந்துச்சு. அதனால் அவங்க எடுத்துகிட்டு வந்து இந்த சோனி எக்ஸ்பீரியா X1 அப்படின்ற இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு பாப்புலராக போகல. இந்த ஃபோனுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா சோனியுடைய மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் சோனி ரியலைஸ் பண்ணாங்க, ஆஹா இதுக்கு மேலே நம்ம ஆண்ட்ராய்ட் பக்கம் போகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் மொத்தமாக காலியாகிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்ட்ராய்டோட கம்பைன் பண்ணி அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் 2010 சோனி எக்ஸ்பீரியா X10 அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோன் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தது. அண்ட் சோனி எக்ஸ்பீரியா சீரிஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதை பார்த்துட்டு எரிக்ஷன் சோனியை விட்டு நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 எரிக்ஷன் சோனியை விட்டு விலகிறாங்க. ஸோ சோனியை விட்டு எரிக்ஷன் போனதுக்கப்புறமா அந்த எரிக்ஷன் மாடல் ஃபோன்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு
எக்ஸ்பீரியா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சோனி எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ் வந்து சோனிக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. பட் அதே சமயம் சோனி எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ் கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருக்குது, ஓவர் ப்ரைஸிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸும் பீப்புள்ஸ் மத்தியில் இருந்தது. அந்த டைமில் தான் உள்ளே என்ட்ரானாங்க சைனீஸ் பிராண்ட்ஸ். ஸோ 2014 அந்த காலகட்டம் 2014 தான் பார்த்தீங்கன்னா ஷோமி உள்ளே வந்தாங்க. அது போக விவோ, ஓப்போ மாதிரியான நிறைய சைனீஸ் பிராண்ட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. அதுவும் சும்மாலாம் வரல. அவங்க எடுத்துகிட்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸிங்க்கு, லோவஸ்ட் ப்ரைஸிங்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் சோனியிலேருந்து இங்கே சைனீஸ் பிராண்ட் பக்கம் தாவ ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி சோனிகிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ப்ரைஸிங்காக இருக்குது, ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இங்கே சைனீஸ் பிராண்ட்ஸ் ரொம்பவே கம்மியான ப்ரைஸிங்கு நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கும்போது ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோனிலேருந்து அப்படியே இங்கே சைனீஸ் பிராண்ட்ஸ் பக்கம் தாவ ஆரம்பித்தாங்க. இந்த லோ பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஆப்பிள், சாம்சங் மாதிரியான அந்த பிராண்ட் பக்கம் போக ஆரம்பித்தாங்க. ஸோ சோனி அகெயின் மார்க்கெட்டில் பெரிய அடியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தத்தித்தாவே அவங்களும் முயற்சி பண்ணாங்க. 2019 வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்பப்போ லான்ச் பண்ணுவாங்க, பட் பெருசாக அவங்களுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி போனதுக்கப்புறமா 2019 அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச்சாக நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம், ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்லேருந்து நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிட்டு இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை அவங்க செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்லேருந்து அவங்க வெளில போனாலும் அவங்களுடைய ஓன் கண்ட்ரியான ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸில் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே சோனியுடைய எக்ஸ்பீரியா சீரிஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஜப்பான், யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஆக்சுவலி லான்ச் ஆகும். அண்ட் ரீசெண்டாக கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில யூடியூபர்ஸ் சோனியுடைய எக்ஸ்பீரியா ஃபோன்ஸை வாங்கி ரிவ்யூ பண்ணி வீடியோலாம் போட்டாங்க. அண்ட் அந்த வீடியோவுமே நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சோனி இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸை திரும்ப எடுத்துகிட்டு வரலாமே, எக்ஸ்பீரியா சீரிஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ் எல்லாம் போச்சு. பட் ஆனால் சோனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை அகைன் இந்தியாவில் எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானில் எதுவுமே இறங்கலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஜப்பானில் லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதோட ப்ரைஸிங் 1 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணுற மாதிரி தான் வரும். அண்ட் இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் 1 லட்ச ரூபா செக்மெண்ட்டில் ஒரு புது பிராண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஃபோன்ஸ் தான் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. அவங்க தான் நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி ஆப்பிள், சாம்சங் மாதிரியான பிராண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க கூட போட்டி போட வேணாம் அப்படின்றதுக்காக தான் சோனி திரும்ப இந்தியாவுக்கு வராமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோனியுடைய மொபைல் ஃபோன் தான் அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னாலும் மற்ற ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு செமையாக ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. மெயினாக ஆடியோ ப்ராடக்ட் சோனியுடைய TWS, இயர்பட்ஸ், ஸ்பீக்கர்ஸ்லாம் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. ஸ்மார்ட் டிவி சைட்லேயுமே அவங்க நல்லா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்டு கேமரா, DSLR கேமரா சைடில் சோனி இப்போவுமே டாப்பில் இருக்காங்க. இது போக சோனியுடைய கேமரா சென்சார், ஸோ எல்லா மொபைல் ஃபோன்லையுமே சோனியுடைய சென்சார் தான். ஈவன் ஆப்பிள் ஃபோனில் கூட சோனியுடைய கேமரா சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த சைடில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதில் நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால சோனி ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானில் அவங்க இறங்கவே இல்லை. மேபி ஃபியூச்சரில் சோனி அகைன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம், ஸ்மார்ட் ஃபோன்ஸை எடுத்துகிட்டு வரலாம். பட் அது அவங்களுடைய விஷயம் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோனி ஃபியூச்சரில் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி எடுத்துகிட்டு வந்தால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணால் நல்லா இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஒரு கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் போனோம்னா நிறைய ரிசர்ச் ரொம்பவே டைம் எடுத்து தான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான கண்டென்ட் போடலாமா அப்படின்றத பற்றி நான் யோசிக்கணும். அதனால் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான கண்டென்ட் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வேறு எந்த பிராண்டை பற்றி பேசலாம், வேறு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.